ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்மளாம் 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை இன்னைக்கு சேவிக்கிறோம். அதாவது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டுருக்கோம். அதுக்கெல்லாம் காரணமே ஸ்ரீமன் நாதமுனிகள். அவரால் தான் நமக்கு இந்த பாசுரங்கள் எல்லாமே கிடைச்சது. அவர் காட்டுமன்னார் கோவிலில் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார். அப்போது அந்த தெருவில் ஒரு கோஷ்டி போயின்ட்டுருக்கா. அவள் வந்து ஆரா வமுதேன்ற பாசுரம், அந்த தொடங்குற பாசுரங்களை சொல்லிட்டு வரா, சேவிச்சுட்டு இருக்கா. ஒரு 10 பாசுரங்களை திருப்பி திருப்பி அதே பாசுரங்களே அவள் சேவிச்சுட்டு இருக்கா. அவர் வந்து அதை கேட்டுட்டு அவருக்கு வந்து அந்த பாசுரம் அவரை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுது. இப்போ பின்னாடியே போகிறார். அப்புறம் நீங்கள் வந்து 1010 சொல்லி முடிக்கிறீங்களே, அப்போ மீதி பாசுரங்கள் எங்கே? ஆனால் இந்த பாசுரங்களே நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவள் சொல்கிறா, எங்களுக்கு வந்து இந்த பாசுரங்கள் தான் தெரியும். நீங்கள் வந்து ஆழ்வார் திருநகரிக்கு போனீங்கன்னா, அதாவது அந்த காலத்தில் திருக்குறுக்கூர்னு பேர் அதுக்கு, அந்த இடத்துக்கு அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரியும் அதை பற்றி அப்படின்னு சொல்கிறார். இவரும் உடனே தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே போகிறார். அங்கே போகும்போது பராங்குசதாசன்றவரை பார்க்குறார். அவர்கிட்ட சொல்கிறார், இது மாதிரி எனக்கு வந்து இந்த மீதி பாசுரங்கள்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லி. அப்போது அவர் வந்து இந்த பாசுரங்களே எப்படி கிடச்சிது அப்படின்றத சொல்கிறார். அதாவது மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மேலே பாடியிருக்க கண்ணினின் சிறுத்தாம்பு அந்த பாசுரங்கள். அப்போ அந்த பாசுரங்கள் வந்து எப்படி, அது மீதி பாசுரங்கள்லாம் வந்து தாமிரபரணி ஆற்றுல போட்டுறா ஜனங்கள். ஏன்னா அவளாம் நினச்சிட்டா மோட்சம்னாலே ஒரு மரணம் அப்படின்னு நினச்சிட்டு, அதனால் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஒரு பாசுரம் மட்டும் திரும்பி அந்த ஓலை வந்து அந்த கரையோரம் அப்படி ஒதுங்கித்தான். அப்போ அதில் தான் அந்த கண்ணினின் சிறுத்தாம்பு பாசுரங்கள். இப்போ இப்படி கிடச்சது தான் கண்ணினின் சிறுத்தாம்பு பாசுரங்கள். அதனால் அது மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் நீ அவருக்கு இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற, இந்த பாசுரங்களை நீ 12,000, அதாவது 12,000 டைம்ஸு நீங்கள் வந்து அதே திருப்பி திருப்பி சொல்லி தியானத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இவர் அஷ்டாங்க யோகத்தில் ரொம்ப சிறந்தவர் இவர். அதனால் அவரால் அந்த தெய்வ பக்தி இப்போ எப்படியாவது அந்த 12,000, அதாவது நம்ம சொல்லி 4000 திவ்ய பிரபந்தங்களையும், அதாவது அப்போ அவருக்கு தெரியாது 4000 கிடைக்க போகிறதுன்னு, 1000 தான் கிடைக்க போகிறதுன்னு வச்சுருந்தார். ஸோ பெருமாள் நம்மாழ்வார் மேலே அவர் அந்த தியானத்தில் இருக்கார். நம்மாழ்வாரும் இவருடைய அந்த தியானத்தை மெச்சி அவருக்கு வந்து பிரத்யட்சமாக காட்சி அளிக்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், நம்மாழ்வார் உனக்கு 1000 தானே வேணும்னு சொன்னேன், நான் 4000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 4000 திவ்ய பிரபந்தம், அதாவது அருளி செயல்கள் அப்படின்னு சொல்லுவேன், ஆழ்வார் அருளி செயல்கள், அதையும் கொடுத்து அதை தவிர ஒரு திருமேனியும் கொடுக்குறார். அதாவது விக்கிரகம். அது யாருதுன்னா பவிஷ்யதாச்சாரியார், அதாவது பின்னால் அவதாரம் பண்ண ஸ்ரீ ராமானுஜருடைய விக்கிரகத்தையும் கொடுக்குறார். இதெல்லாம் கொடுத்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதை எடுத்துகிட்டு வரார். இவர் ரொம்ப சந்தோஷமாக திரும்பி வரார். தன்னுடைய ஊருக்கு வந்து ராஜாக்கிட்டையும் விஷயம்னு சொல்கிறார். இப்போ ராஜா வந்து அவரை என்கரேஜ் பண்ணுறார், நீ வந்து இதை கம்பைல் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இவரும் வந்து அதை கம்பைல் பண்ணி, அதாவது அதை எப்படி எடுத்துன்னு போகிறாருன்னா இழல் இசை நாடகம் அந்த மாதிரி அப்படி வந்தது தான் வந்து நம்ம கோவிலில் இப்போல்லாம் வந்து நம்ம அந்த பாசுரங்களில் ஒரு டான்ஸாக ஆடி அபிநயத்தோடு பண்ணுறா, அதை அரையர் சேவை அப்படின்னு அதெல்லாம் ஆரம்பித்து வச்சதே ஸ்ரீமன் நாதமணிகள் தான். ஸோ நாதமணிகள் வந்து எல்லாருக்கும் அதை போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அதை ஒரு எளிய நடையில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுத்து எல்லாரையும் அனுப்புகிறார். எல்லாருக்கும் இது எல்லாம் எப்பேற்பட்ட மனுஷாலுக்கும் இது போய் சேரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி நமக்கு கிடைச்சது தான் இந்த 4000 திவ்ய பிரபந்தம். இவருடைய திருநக்ஷத்திரம் ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.